அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சப்த ரிஷிகளில் ஒருவரான விஸ்வாமித்திர மகரிஷியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய முனிவராக இருந்த இந்த விஸ்வாமித்திரர் ஆரம்ப காலத்தில் அரசர். ஆனால் காலப்போக்கில் அவர் முனிவராக மாறினார். அவர் அரசராக இருந்து எப்படி முனிவராக மாறினார் அப்படின்றத பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் க்ஷத்ரிய குலத்தை சேர்ந்த காதின்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ஆண் குழந்தை எதுவும் இல்லை. ஆனால் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையோட பேர் சத்தியவதி. அவள் அழகையும் நற்குணங்களையும் ஒரே நேரத்தில் பெற்ற ஒரு குணவதி. திருமண வயது அடைஞ்சதும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மனம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதிங்கிற அரசன் முயற்சி செய்கிறான். அந்த சமயத்தில் அரசனை தேடி ஒரு முனிவர் வராரு. அவர் பேர் ரிஷிகர். பிராமண ரிஷியான அந்த ரிஷிகர் சத்தியவதியோட அழகையும் நற்குணங்களையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு. தன்னோட ஆசையை அரசன்கிட்ட தெரிவிக்கிறாரு. இதை கேட்ட அரசனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. முடியாதுன்னு சொன்னால் முனிவரோட சாபத்துக்கு ஆளாகிவிடுவோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் முனிவரை எப்படியாவது தட்டி கழிக்கணும் அப்படின்னு அந்த அரசன் நினைக்கிறான். ஒரு நாள் அரசன் அந்த முனிவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, சின்ன வேண்டுகோள் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா என்னோடய மகளை உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அரசன் சொல்கிறார். உடனே முனிவர் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு காது கருப்பாகவும் உடல் முழுவதும் வெள்ளையாக இருக்கக்கூடிய 1000 குதிரைகளை நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் சொல்கிறான். அரசனோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு குதிரைகளோடு நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிளம்புறாரு. இந்த மாதிரி 1000 குதிரைகளை முனிவர் எங்கே தேடி கண்டுபிடிப்பார்? அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சத்தியவதியை கல்யாணம் செஞ்சுக்கிற தன்னோட ஆசையை விட்டுடுவார் அப்படின்னு நினைக்கிறான் அரசன். இதுக்கிடையில் சத்தியவதிக்கு அந்த ரிஷிகர் முனிவர் அவளை மணக்க விரும்புகிறாரு அப்படின்ற விஷயம் தெரியுது. அவளுக்கும் முனிவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இருந்தது. இந்த நிலையில் அரசனோட வேண்டுகோளை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு முனிவர் வர்ண பகவான்கிட்ட வேண்டிக்கிறாரு. வர்ண பகவானும் அவர் கேட்ட மாதிரியே 1000 குதிரைகளை கொடுக்குறாரு. அந்த குதிரைகளை அரசங்கிட்ட ஒப்படைக்கிறாரு முனிவர். இப்போது மறுத்து சொல்கிறதுக்கு அரசனுக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் தன் மகளை ரிஷிகர் முனிவருக்கு மனம் முடித்து கொடுக்குறார். ரிஷிகரும் சத்தியவதியும் ஒரு நல்ல தம்பதிகளாக வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் சத்தியவதி கர்ப்பவதியாக ஆனாங்க. ரிஷிக முனிவர் பிராமணனை போல் ஒரு குணமுள்ள குழந்தை பிறக்கணும் அப்படின்னு விரும்பினார். ஆனால் சத்தியவதியோட மனத்தில் ஷத்ரினை போல் வீரமுள்ள குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் முதல் குழந்தையான விஸ்வாமித்திரர் தாயின் ஷத்ரிய குல சாயலாகவும் பிராமண குல பண்புடனும் பிறக்கிறாரு. அவர் தம்பி தான் ஜமதக்னி. இவர் போர்க்குணம் நிறைந்த பிராமணனாகவும் ஷத்ரியர்களை அழிக்கவும் விருப்பம் கொண்டிருந்தார். விஸ்வாமித்திர முனிவர் ஷத்ரிய குலத்தை சேர்ந்தவராக இருந்ததால் அவர்கிட்ட கோபம், விவேகம், வேட்கை இதெல்லாமே அதிகமாக இருந்தது. தன்னோட அதிகாரத்தால் எல்லாத்தையும் பெறணும் அப்படின்ற ஒரு ஆணவமும் அவர்கிட்ட இருந்தது. இப்போது விஸ்வாமித்திரருக்கு தான் வசிஷ்ட முனிவரை போல் பிரம்ம ரிஷியாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் இருந்தது. அதோட வசிஷ்ட மகரிஷியே தன்னை பிரம்ம ரிஷியாக ஏற்றுக்கணும் அப்படின்ற எண்ணமும் அவர் மனசில் இருக்குது. அதனால் விஸ்வாமித்திர முனிவர் கடும் தவம் செய்கிறாரு. அவரோட தவத்தால் அந்த கனல் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுக்கு அச்சத்தை உண்டாக்குது. எனவே அவர் தேவ கன்னிகையான மேனகையை விஸ்வாமித்திரர் முன்னால் போய் நடனமாடி அவரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேனகையும் விஸ்வாமித்திரர் முன்னால் நடனமாடுறாங்க. அவளோட நடனத்தால் முனிவரோட தவம் கலைஞ்சி போயிடுது. அதோடு அவங்க மேனகையோட அழகில் மயங்கி அவரை மனைவியாகவும் ஆக்கிக்கிறாரு விஸ்வாமித்திரர். அவங்க இருவருக்கும் பிறந்த மகள் தான் சகுந்தலை. அப்போ சகுந்தலை பின்னால் அரசன் துஷ்யந்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பரதன் மகனாக பிறக்கிறார். தன்னோட தவம் மேனகையால் கலைஞ்சிடுறதால மேனகையை விஸ்வாமித்திரர் சபிக்கிறாரு. மேனகையை சபித்த பிறகு 1000 வருஷத்துக்கு மறுபடியும் கடும் தவம் செய்கிறதுக்காக இமாலயத்துக்கு போயிடுறாரு. தன்னுடைய தவத்தின் பயனாக அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டத்தை பிரம்மா வழங்குகிறார். தவத்தின் பயனாக விஸ்வாமித்திரரோட ஆணவம், அகந்தை, கோபம் ஆகிய சத்திரிய குணங்கள்லாம் சுக்குநூறாக உடைஞ்சு மாறி போயிடுது. பிறகு காயத்ரி மந்திரத்தை போல சிறந்த மந்திரம் ஏதும் இல்லை என்று சொல்லும்படியாக காயத்ரி மந்திரத்தை உருவாக்கினார். அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மாவும் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கின்றேன் என்று கீதையில் கூறுகின்றார்.
பாவங்களை நீக்கி சமநிலைப்படுத்தி சந்தோஷத்தை கொடுத்து சக்தியை பெருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் என்னும் மந்திரத்தை விஸ்வாமித்திரரே இந்த உலகத்திற்கு கொடுத்தார் என்று ரிக்வேதம் கூறுகின்றது. மேலும் ரிக்வேதத்தின் 5ஆம் பகுதியையும் விஸ்வாமித்திரர் தான் இயற்றினார். கிருஷ்ண பரமாத்மா ராமனாக பூமியில் அவதரித்ததும் ராமனை ஜனகராஜாவின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று சீதையை மணமுடிக்க ஏற்பாடு செய்தவரும் இந்த விஸ்வாமித்திரர் தான். செல்லும் வழியில் சீதையை மணமுடிக்க ஏற்பாடு செய்தவர் இந்த விஸ்வாமித்திரர். செல்லும் வழியில் ராமனின் பாதம் பட்டு கல்லாக இருந்த அகலிகை சாப விமோசனம் பெறுவதற்கும் காரணமாக அமைந்தவர் இந்த மாமுனிவர்தான். விஸ்வாமித்திரருக்கு என்று தனி கோயில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் விஜயாபதி என்னும் ஊரில் இருக்கின்றது. லால்குடி என்னும் ஊரில் காயத்ரி மந்திரத்தை நினைவுபடுத்தும் விதமாக மணி மண்டபம் சிவன் கோயிலில் அமைந்திருக்கின்றது. நாம் சேர்க்கக்கூடிய எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் நம்மிடம் சேர்க்காமல் தடுக்கும் சக்தி வாய்ந்தது பித்ருதோஷம். இந்த தோஷம் நீங்கிறதுக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டம் விஜயாபதி என்ற கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி திருக்கோயிலில் நவகலச யாகம் செய்கிறாங்க. எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சாலும் கடும் தோஷத்தால் அவதிப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக இந்த விஸ்வாமித்திர ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமிக்கு வெள்ளை வஸ்திரம், வெள்ளை அரளி மாலை அணிவித்து அகிலாண்டீஸ்வரி அம்பிகைக்கு சிவப்பு நிறப்பட்டு செவ்வரளி மாலை சாத்தி நெய் தீபமிட்டு வழிபட்டால் நிறைத்த காரியம் நிறைவேறும். விஸ்வாமித்திரர் யாகம் செய்த இடம் இது என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கு இருக்கிற விநாயகரை வணங்கிட்டு தான் யாகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனால் இந்த விநாயகருக்கு ஓமகுண்ட கணபதி அப்படின்னு பேர் இருக்கான். கணபதி சன்னதிக்கு வலதுபுறம் ராமர், இடதுபுறம் லக்ஷ்மணர் உருவம் கல்லில் செதுக்கியிருக்காங்க. விஸ்வாமித்திரர் யாகம் செய்த அந்த ஓமகுண்டம் தற்போது கிணறு போல காட்சியளிக்கிறது. விஸ்வாமித்திரர் சித்திரை மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்று யாகமும், மாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று தியானத்தையும் தொடங்கினாராம். விஸ்வாமித்திரரோட ஜென்ம நட்சத்திரம் விசாகம். இந்த விஜயாபதியில் கடற்கரையை நோக்கி கையில் கமண்டலத்துடனும் கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடனும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் இந்த விஸ்வாமித்திர மகரிஷி. ஒவ்வொரு மாதமும் அவர் பிறந்த நட்சத்திரமான விசாகம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்லேயும் பௌர்ணமி தினத்தன்னைக்கும் விஸ்வாமித்திரருக்கு சிறப்பு அபிஷேகமும் புஷ்ப அர்ச்சனையும் நடைபெறுது. இதில் கலந்துக்கிட்டால் பித்ருக்களின் சாபம் நீங்கிறதா சொல்லப்படுகின்றது. கடலில் குளிச்சுட்டு ஈர உடையுடைய ஓமகுண்ட கணபதிக்கு சிதறி தேங்காய் உடைக்கணுமா. விஸ்வாமித்திரருக்கு சிவப்பு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து அவருக்கு உகந்த ரோஜாப்பூ மாலையை சாத்தி 11 நெய் தீபம் ஏற்றி விஸ்வாமித்திரர் சன்னதியை 3 முறை சுற்றி வலம் வந்து வழிபடணும். மறுபடியும் ஒரு தடவை விஸ்வாமித்திரர் தரிசனம் செஞ்சுட்டு போனாலே சில நாட்களிலேயே நல்ல முன்னேற்றம் தெரிவதாக பலன் பெற்றவர்கள் சொல்கிறாங்க. விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி போற்றி.